வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக ஜூன் 24 நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. இந்த சூழலில் சபாநாயகர் யார், சபாநாயகர் பதவிக்கு பாஜகவை வேட்பாளரை நிறுத்துமா, கூட்டணி கட்சிக்கு கிடைக்குமா, கூட்டணி கட்சிகள் கேட்டு பெறணும், விட்டா அவ்வளோதான் அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்தெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது என்டிஏ கூட்டணி கட்சிகளுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. துணை சபாநாயகர் பதவி யாருக்கு கிடைக்கும்? ஒருவேளை என்டிஏல இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ கிடைக்குமா, அல்லது எதிர்கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய மரபு கடைபிடிக்கப்படுமா? இந்தியா கூட்டணி துணை சபாநாயகர் பதவியை எதிர்பார்க்குது. அப்படி இல்லைன்னா சபாநாயகர் தேர்தலுக்கே நாங்கள் கேண்டிடேட் நிறுத்துவோம் அப்படின்னு டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள். அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக சுதந்திர வரலாற்றை சபாநாயகர் ஒரு போட்டியோடு எதிர்கொள்ளக்கூடிய தேர்வாக இது அமையும். சுதந்திர வரலாற்றில் போட்டி இல்லாமல் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் அது இந்தியா கூட்டணி இந்த முறை போட்டியாக மாற்றுமான்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ராகுல் காந்தியினுடைய பேட்டி, மோடியினுடைய முகாமுக்குள்ள கடும் அதிருப்தி நிலவுது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களோட தொடர்பில் இருக்காங்க, எப்போது வேண்டுமானாலும் இந்த அரசு கவிழலாம் அப்படின்னு அரசியல் பரபரப்பை வித்துட்டிருக்கிறார். ஆட்சி கவிழும் அப்படின்னு ராகுல் கணிக்கிறார். அரசியலாக ஆதாரம் விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய அரசியல் விமர்சகர் TDS ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு மதிவாணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட, நம்பர் ஆட்சி அமைப்பதற்கு என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் சபாநாயகர் தேர்வுக்கும் போதும். அந்த நம்பர் இன்னைக்கு பாஜக என்டிஏ இருக்கு கூட்டணியா. காங்கிரஸால எதிர்கட்சியால என்ன செய்ய முடியும்? எப்படி பிரதமரை தேர்ந்தெடுத்தாங்களோ அது மாதிரி சபாநாயகரை தேர்ந்தெடுக்க போறாங்க. இல்ல, இந்த முறை இந்திய வரலாற்றில் கன்ற அது மாதிரி சபாநாயகருக்கு என்று ஒரு தேர்வு எழுதுறதுக்கான காரணம் என்னவென்று முதல்ல பார்க்கணும். இந்த தேர்தல் எழுப்பிதான் இன்றைக்கு சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பாஜக நடந்து கொண்ட விதம், பாஜக எவ்வாறு கட்சிகள் எல்லாத்தையுமே முடக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாம் துண்டாடி கட்சியை பிளவுபடுத்தி தன்னுடைய கட்சி பக்கம் சேர்த்து தேசியவாத காங்கிரஸ்ல இருந்து அஜித் பவார் பிரிச்ச மாதிரி, ஏக்நாத் ஷிண்டே அந்த பக்கம் உருவாக்கின மாதிரி, இந்த பக்கம் OPS அவர்களை உருவாக்கின மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையுமே அந்த பிராந்திய கட்சிகளை ரெண்டாக உடைத்து அதன் மூலியமாக அரசியலை நிலைநாட்டி இருக்கிறது பாஜக மாநிலங்கள் லெவல்ல. அந்த மாநிலங்கள் லெவலில் இன்றைக்கு பாஜக எப்படி நிலைநாட்டி இருக்கு அப்படின்னா அப்படிதான் நிலைநாட்டி இருக்க முடியுது. காரணம், கிட்டத்தட்ட இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 444 எம்எல்ஏக்களை விலை பேசி, குதிரை பேரம் பேசி நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பாஜக அரசு. அதன் மூலியமாக தான் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. 1700 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 500 எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியிலிருந்து வந்தவங்க. அப்ப அந்த எதிர்கட்சியிலிருந்து எப்படி வராங்க? இவர்களுக்கு உடனே இடி தன்னுடைய அரசு துறைகளை எல்லாத்தையும் ஏவி விட்டு கங்கணம் கட்டி நேரடியாக அவர்கள் மீது வழக்குகளை தொடர்ந்து பாஜக தோல்வி அடைஞ்சிடல. இல்ல, என்டிஏ அரசு தான் நடந்துட்டு இல்ல. ஒரு விஷயம் தான், ஒரு விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். 240 வெற்றி பெற்ற கணக்குகள் எல்லாம் வச்சுட்டு நீங்க அரித்மெட்டிக் கால்குலேஷன் வச்சுட்டு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. 140 தொகுதிகளில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல தான், அந்த 0.% ஓட்டு வித்தியாசத்துல தான் இன்றைக்கு பாஜக வெற்றி பெற்றிருக்கு. சரியா? அதுமே கேள்விக்குள்ளாகப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எலன் மஸ்க் வரைக்கும் EVM மீது சர்ச்சையை ஏற்படுத்தி கேள்விகளை ஏற்படுத்துறார். காரணம், EVM மீது எல்லாருக்குமே சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எங்களோட ராகுல் காந்தி அவர்களும் சொல்லிட்டு வராங்கல்ல, நரேந்திர மோடி அவர்களுடைய இருதயம் என்பது நேரடியாக EVM மிஷின்ல தான் இருக்கு. அப்படி இந்த முறை தேர்தலில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் மீது இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சபாநாயகர் பதவிக்கு ஏன் இவ்வளவு கடுமையான போட்டி நிலவுதுன்னா, பாஜகவுடைய நம்பகத்தன்மை, கூட்டணியில் இருந்தாலும் அந்த கூட்டணியை துண்டாடி, அந்த கட்சியை துண்டாடி, அதன் மூலியமாக அதில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்கி தன் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் பாஜக பல மாநிலங்களை இப்படி செஞ்சிருக்கிறத நன்கு அறிந்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் அவர்கள். இதை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு நேரடியாக சபாநாயகருடைய விவகாரத்தில் நேரடியாக எங்களை சபாநாயகர் பதவி வேணும்னு கேட்கிறாங்க. வேற என்ன காரணம்? நேரடியா இதுதான காரணம். நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றீங்களே. இல்ல, இங்க நாங்க ஒரு பாயிண்ட் தான் ஏன் கேட்கணும்னு சொல்றோம், அதுதான் கேட்கணும்ன்றோம். இப்பயும் அதே கருத்து தானே, நீங்க கேளுங்க. அதுதானே முறை. எதிர்கட்சியுடைய வேலை என்னங்க? அரசியல் பண்றதானே, அவியலா பண்ண போறோம். எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் கேட்ட மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்பது, இவர்கள் சட்டவிரோதமாக ஏற்படுத்தக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கும்
கடிவாளம் போட வேண்டும். நீங்க இஷ்டத்துக்கு 150 எம்பியை தகுதி நீக்கம் செய்வீங்க, உங்களோட சபாநாயகர் இருந்தா அதை நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்ப எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நாங்க ஆதரவு தரோம். இது வந்து சட்டவிரோதமான செயல். எந்த அளவுக்கு இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க இந்தியால அங்கம் வகிக்கிறாங்க, அதை மீறி உங்க சப்போர்ட்டோட அவங்க ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? பிராக்டிகலா அது பாசிபிளா? இல்ல இப்ப நீங்க இங்க பாருங்க, நான் இப்பயும் திரும்பி சொல்றேனே, என்டிஏ அலையன்ஸ்ல எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் இப்பயும் இருக்கிறாங்க. தெளிவா நான் பல விவாதங்கள்ல சொல்லி வரேன், இப்பயும் தெளிவாக சொல்லுகிறேன். இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அங்கம் வைத்துக் கொண்டு என்டிஏ கூட்டணியில இருந்து கொண்டு இந்தியா கூட்டணியிடம் பேசக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் எங்கள்கிட்டயே இருக்கிறாங்க. வர 24ஆம் தேதி தெல்ல தெளிவாக தெரிய வரும். காத்திருந்து பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. நீங்க போன வருஷம் மாதிரி என்னது தனிப்பெரும்பான்மையோட ஒவ்வொரு சட்டத்தையும் நாடாளுமன்றத்துல எல்லாம் கொண்டு வந்துட முடியாது. உங்கள்ட்ட ராஜ்யசபால மெம்பர் இல்ல, நீங்க 97 பேர் தான் பிஜேபியில் வச்சிருக்கீங்க. 123 மெம்பர் இருந்தாதான் பெரும்பான்மையாக மாநிலங்களவையில் சட்டத்தை ஏற்ற முடியும். உங்களால ஏற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது மக்களவையில் சபாநாயகர் இடத்துல துணை சபாநாயகர் நீங்க வந்து மரபு, அதாவது நாடாளுமன்ற மரபு பிரகாரம் நீங்கள் 2வது பெரிய கட்சிக்கு கொடுக்க வேண்டாம். 2014 அண்ணன் தம்பிதுரை அவர்கள் இருந்தாங்க. அது என்னது நாடாளுமன்றத்துடைய மாண்பு. இந்த முறை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு கொடுக்கணும். ஆனா கொடுப்பாங்களா பாஜக அப்படின்னும் போது அதற்காக தான் சபாநாயகருக்கே நாங்க நேரடியாக ஆதரவு தரோம், கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறோம். ஓகே, கேட்போம். நான் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட இந்த அவை கூடுறப்பவே கடிவாளத்தை தன்வசம் வைத்துக்கணும் அப்படின்னு காங்கிரஸும் இந்தியா கூட்டணி நினைக்குது. சபாநாயகர் நினைச்சாதான் ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும், நம்பரை மேனிப்புலேட் பண்ண முடியும், எல்லாமே அவர் தான் பண்ண முடியும். அதுக்கே என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளே நாளைக்கு போட்டி அவளை நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் காங்கிரஸ் சொல்லுது. முதல் சவால் பாஜகக்கு இதுன்னு பார்க்கலையா? முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு சீட்டு வாங்கியிருக்கிற காங்கிரஸுக்கு வாழ்த்துக்கள். ஒரு 2 தேர்தலாக அது கூட இல்லாமல் இருந்தாங்க. ஸோ எதிர்க்கட்சி தலைவராவது அட்லீஸ்ட் அவங்கள போடலாம், தப்பு இல்லை. 0.8% வாக்கு தான் பிஜேபிக்கு குறைஞ்சிருக்கு. சீட்டு குறைஞ்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. போன முறை தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா கை பிடிச்சிக்கிட்டே போவாங்க 2 பேரும், ஆணும் பெண்ணும். அதுக்கு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, காரணம் என்ன, விட்டா ஓடி போயிடுவா அப்படின்னு. அந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ என்ன நினைக்குது, சபாநாயகருக்கு ஒரு தேர்வு நடத்தணும், நம்ம ஆளுங்களாம் நம்மக்கிட்ட தான் இருக்காங்களான்னு முதல்ல பார்த்துப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர்தல் நடத்துதுன்னு சொல்லுது. ஆனால் ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தையை கரெக்டாக தான் பயன்படுத்தினார். ஆனால் என்டிஏல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்டிஏ பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் உள்ளே வந்திருக்கிறவங்க. சந்திரபாபு நாயுடுக்கு ஆந்திராவில் நிறைய வேலை இருக்குது. அவர் சொல்லியிருக்காரு, குப்பையாக மாற்றிருக்கிற இந்த மாநிலத்தை நான் சரி பண்ணணுங்கிற வேலையே எனக்கு சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 5 வருடமும் நீங்கள் அவியல் தான் செஞ்சுட்டு இருக்க போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சபாநாயகராக யார் உட்கார்ந்தாலும், திமுகலேருந்து ஒருத்தரை சபாநாயகராக நீங்கள் அமர வைத்தாலும் விவாதம் நடந்தால் தான் அவர் ஒத்துப்பாரை ஒழிய கூச்சலோ கத்தலோ இருந்தால் யாராக இருந்தாலும் வெளியேற்ற தான் செய்வாங்க. இந்த மாதிரி 150 பேரெல்லாம் வெளியேற்ற முடியும். பாருங்க, 150 பேர் வெளியேறதுக்கான காரணம், வெளியேற்ற முடியும். 150 பேர் வெளியேறதுக்கான காரணம் என்ன? 6 மறைகாண்டவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு தப்பு பண்ணாங்க. அந்த தப்பு பண்ணும்போது ஒரு சம்பவம் நடந்தது, அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆந்திராவை பிரிக்கிறோங்கிறதுக்காக காங்கிரஸில் வெளியேற்றினாங்களா? அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக இந்த 10 வருஷத்தில் நடந்தது? அந்த மாதிரி எதுவும் தன்னுடைய ஆளே சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்களா? அந்த மாதிரியா இந்த 10 வருஷத்தில் நடந்தது? அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. முதல்ல 136 எம்பி மேல கேஸ் இருக்கு, இது பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபாயை வாங்கிட்டு மற்ற கட்சிகளை உடைச்சு நம்பரை வந்து இங்க கொண்டு வந்துருவாங்க. இத பல மாநிலங்கள்ல பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இத சபாநாயகர் தான் தடுக்க முடியும், அவர் தான் கடிவாளம். அதனால சபாநாயகரை என்டிஏல இருக்க கட்சிகளை வச்சே பெறுவதற்கு முயற்சிக்கிறாங்க. சபாநாயகரால எப்படி தடுக்க முடியும்? 2018 பெங்களூர் தடை சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றது, நடவடிக்கை எடுக்கிறது அவர் தான். உங்களுக்கு நல்ல உதாரணம் காங்கிரஸ் வச்சே சொல்றேனே. கர்நாடகாவில் 2018 22 பேர் வெளில வரேன்றாங்க. இவர் வந்து வெளில அனுப்ப மாட்டேங்கிறாரு. சபாநாயகருக்கு தான் உரிமை இருக்குது, நான் எப்போ வேணாலும் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாரு. கடைசியில் அங்கே தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் 22 பேரும் திரும்ப ஜெயிச்சாங்க. ஒருத்தர் மட்டும் கட்சி மாறி போய் காங்கிரஸில் ஜெயிச்சார். இதுதான் கர்நாடகாவில் நடந்தது. சபாநாயகருக்கென்று ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த அதிகாரத்தை வைத்து கொண்டும் சட்டசபையையோ பாராளுமன்றத்தையோ முடக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார் சபாநாயகராக இருந்தாலும் அது நடக்காது. அதுதான் ஆக்சுவலாக விதியே. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. உங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, இதுவும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. விவாதத்தை நீங்கள் செய்வீங்க பாராளுமன்றத்தில் வந்துன்னு சொன்னால் அதுவே மிகப்பெரிய விஷயம். அதாவது சோரஸ் கிட்ட சொல்லி எதையாவது ஒன்று ஏற்பாடு பண்ணி பிகாசஸ், பிபிசி அப்படிங்க அதானி அந்த மாதிரி பண்ணி பாராளுமன்றத்தை முடக்காமல்
விவாதத்துக்கு நீங்க வருவீங்கனாலே அது ஆரோக்கியமான விஷயம், அது செஞ்சாலே போறோம். ஆனால் கத்துவீங்கன்னு சொன்னா தான் இங்க முடக்குறாங்க. இங்க முடக்கிறதுக்கு அங்க இவங்க தான் நடத்துறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. எதை முடக்கிறது, பாராளுமன்றத்தை முடக்கிறதுனுடைய நோக்கமே மெஜாரிட்டி இருந்த பொழுது இவங்க வந்து 44 தான் தெரிஞ்சு, ஆனாலும் அவங்களால முடக்க முடிஞ்சதா இல்லையா? பாராளுமன்றத்தில் தப்பு செய்யணும்னு முடிவு பண்ணால் அவங்களால போன வாட்டியே பண்ண முடிஞ்சது. இப்போ 290 இருக்குது, நாங்கள் 232 இருக்கோம், ஷேம்னு நாங்கள் கத்தினா பயங்கரமாக கேட்கும்னா யார் சபாநாயகராக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வெளியேற்றதான் படுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தை வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு மாண்பு இருந்தது. அது என்ன மாண்பு இருந்ததுன்னா, என்னதான் கத்தினாலும் கிணறுல வந்து குதிச்சாலும் சபாநாயகர் மேலே ஏரோ விட்டாலும் அங்கேருந்து தூக்கி போடுற வேலையை பண்ண மாட்டாங்க. சட்டசபையாக இருந்தால் தூக்கி வெளில போட்டுருவாங்க, சொக்கா மட்டும் கிழியும், பனியன் கிழியாது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அந்த பாராளுமன்றத்தில் அந்த மாண்பே கிடையாது. ஆனால் இந்த 10 வருடத்தில் பிஜேபி அதை கடைபிடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றா வெளில போங்க, போனோன்னு முடிவு பண்ணிட்டா போங்க. உட்கார்றதுன்னு முடிவு பண்ணிட்டு கத்துனீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு நடக்கவே போகிறதில்ல. 290 இருந்தாலும் நடக்க போகிறதில்ல, 400 இருந்தாலும் அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா அது பாராளுமன்றம். அப்படிங்கிறது தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க 240 அதை சொல்றாங்க. இங்க பாருங்க, 240 24 பிஜேபி இருந்தா பிரச்சனை இல்லை. அவங்க சொல்றது நீங்க 240 தான் அப்படின்றாங்க. மமதா வந்து அந்த பேப்பரை எடுத்து கிழிச்ச போது அவங்க கிட்ட என்ன 240 பேரா இருந்தாங்க? யாருமே இல்லையே. அவங்க வந்து அந்த உமன்ஸ் பில்லையும் இந்த பில்லையும் வச்சு கிழிச்சு போட்டாங்களே. யார் வேணாலும் பண்ண முடியும். தப்பை செய்யறதுக்கு உங்ககிட்ட கூட்டம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் பாராளுமன்ற முறையா நடக்கலைன்னா அது கண்டிப்பாக இந்தியா பூரா எதிரொலிக்கும். அடுத்த 3 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. மகாராஷ்டிரால தப்பிக்கணும், ஹரியானால திரும்ப தப்பிக்கணும், 1000 வேலைகள் அவங்களுக்கு இருக்கு. அதை தான் அவங்க பார்க்கணும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இவங்க ஏன் இதை டெஸ்ட்டுக்கு கொண்டு வராங்கன்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த 240 பேர் இருக்காங்க, 234 பேர் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் செய்தால் தப்பில்லை. ஓகே, பாஜக தரப்பிலிருந்து திரு அஸ்வதாமன் அவர்கள் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப கொண்டு வரேன் சார். திரு மதிவாணன், இந்தியா கூட்டணி இன்னும் ஒற்றுமையா இருக்குன்னு காட்டுறதுக்காக சபாநாயகர் எலெக்ஷன்லயோ துணை சபாநாயகருக்கோ போட்டியிட போறீங்களா? இதுதான் உங்களுடைய அரசியல் வியூகமா? இல்லை, அதாவது அரசியல் வியூகம்ன்றது எப்படின்னா, மரக்காண்டி போயிட்டு பேசினாங்கன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. அவர் வந்து உள்ள பாராளுமன்றத்துக்குள்ள கலர் பாம்ஸ் வீசினவங்களை சொன்னார். இருங்க, அதான் நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்ல வராருன்றதுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாடாளுமன்றமாக நடத்திருந்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் நாடாளுமன்றத்தோட வேலை என்ன, சபாநாயகரோட வேலை என்னன்றது தெரிஞ்சிருக்கும். 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்கல்ல, அதை விட ஒரு நகைச்சுவை வந்து வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து மோடி அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் 240ன்னு. இந்த என்டிஏ வந்து 1998 ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை தடவை இந்த என்டிஏ ஆட்சின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசியிருப்பார். ஆப்கி பார் மோடி சர்க்கார் தானே பேசுனீங்க. ஆப்கி பார் என்டிஏ சர்க்கார் பேசுனீங்க. மோடி சர்க்கார் தானே. இல்ல நீங்க என்ன பேசுனீங்கன்னு நான் கேட்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேசுனீங்க அதுதான். அப்போ மோடிக்கா கேரண்டி நான் 400 சீட்டு வாங்குவேன்னு சொன்னா 400 சீட்டு வாங்காத மோடிக்கு என்ன கணக்குது? அப்போ முதல்ல ஒரு தோல்வியை ஒப்புக்கணும். ஒப்புத்துக்கலைன்னா அது மக்கள் நிச்சயமாக பாடம் சொல்லி தருவாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேணாம். விவாதம் பண்ண மோடி அவர்கள் தயாராக இருந்தால், விவாதம் பண்ண மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர தயாராக இருந்தால், எல்லா மசோதாவையும் நாங்கள் விவாதம் பண்ணி தான் நிறைவேற்றுவோன்றதை மோடி தயாராக இருந்தால் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வரும். இந்தியா கூட்டணி நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். சொன்னார் இல்லை, நீங்கள் எங்களோட சத்தம் அதிகமாக வரும்னு. சத்தம் அதிகமாக வருதுன்னு இல்லை, மக்கள் உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையை முழுசாக இழந்துட்டீங்க. நீங்கள் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை பேசணும். பரமாத்மாவுக்கு இன்றைக்கி நிலமை பார்த்தீங்களா? அதாவது வரும்போது ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை எந்துன்னு சொல்லிட்டு பண்டி குமாரும் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் 2 பேர் பேசுவாங்க. அவர் தான் பிரதமர், ஆனால் பதவி எங்களுது, நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் செய்யணும் அப்படின்னு தான் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அதெல்லாம் இதே நிதிஷ்குமார் மீம்ஸ்ல வர்றது அதெல்லாம் இல்லங்க. அவங்க அப்படி போய் டிமாண்ட் இன்னைக்கு பண்ணலையே. இல்ல, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, புரியுது. இதே நிதிஷ் இவரு சந்திரபாபு நாயுடு தான் 2019 நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்து வந்தாரு. இப்போ என்ன சந்திரபாபு நாயுடுக்கும் நான் மோடிக்கும் என்ன மாற்றம் வந்துடுச்சு? உங்களை கைது பண்ணாங்க, அதனால போய் அங்கே தஞ்சம் அடைஞ்சிங்க, அவ்வளோதானே. வேற என்ன நாயுடுக்கும் இவருக்கும் என்ன இது வந்துச்சு வித்தியாசம்? சரி, 6 மாதத்துக்கு முன்னாடி நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கும் போது என்ன சொல்லிட்டு வந்து உருவாக்குனாரு? இன்னைக்கு என்ன மாறி நிதிஷ்குமாருக்கு? அப்போ உங்களுக்குள்ள வந்து ஒரு செட்டப் தான். அதை நீங்கள் வெளிப்படையாக அந்த விஷயத்தை பண்ணுறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த சபாநாயகர் பதவி வந்து 1998 கூட்டணி கட்சியான ஜிஎம்சி பாலயோகி தான் வச்சுருந்தார் தெலுங்கு தேசத்தில் என்டிஏ ஆட்சியில் ஃபர்ஸ்ட்டில். அதே மாதிரி யூபி அரசாங்கத்தில் 2004 கம்யூனிஸ்ட் சேர்ந்த சோம்நாத் சட்டர்ஜி தான் கூட்டணியில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து
கூட்டணியை கேளுங்கன்னு சொல்றது ஒன்றும் ஒரு தவறான முன்னுதாரணம்லாம் கிடையாது. இல்ல அதுக்கு நோக்கம் இப்போ அவங்க என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பாஜக இல்லாத ஒரு கட்சி வந்துட்டா உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை உடைக்க முடியாது, அதான் அவர் தடுத்துருவாரு அப்படின்ற நோக்கமும் இருக்கா? யாருக்கு அந்த இந்தியா நோக்கம் இருக்கு? கூட்டணிக்கு. அதாவது மோடி ஒன்று நினச்சிட்டு இருந்தது. அதாவது இது வரைக்கும் மோடி வந்து கூட்டணி மந்திரி சபையெல்லாம் ஆட்சி பண்ணது கிடையாது. முதல் தடவை வந்திருக்காரு. அவருக்கு கூட்டணினா என்ன, கூட்டணி கட்சி தலைவர், அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், நிதிஷ்குமாரை பார்த்தோன்னே பொசுக்குன்னு எழுந்துக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம மோடியை பார்த்தோம். புதுசா இருக்கு எல்லாமே. ஏன்னா இப்பதான் அவருக்கு அந்த பதவி போயிடுமோன்ற பயமே வந்திருக்கு. பதவி போயிடுச்சுன்னா நம்ம எந்த ஜெயிலுக்கு போவோன்ற பயம் அவருக்கு வந்திருக்கு. அப்போ வெளிப்படையா என்ன பண்றாரு, நிதிஷ்குமார் பார்த்தோன்னு எழுந்திருக்காரு, சந்திரபாபு நாயுடு பார்த்தோன்னு எழுந்துக்கிறாரு. ஏன்னா பதவி எப்படியாவது இவங்க 2 பேரும் எங்களை குத்துருங்கப்பா அடுத்த 5 வருஷன்றதுக்காக வச்சிருக்காரே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. வேற என்ன நோக்கம் இருக்கு போது மோடி அவர்களுக்கு? கேட்போம் நான் திரு அஸ்வதாமன் அவர்கள்ட்ட. கூட்டணி சர்க்கார் அப்படின்றது சபாநாயகர் தேர்தலில் குறிப்பாக என்டிஏல இருக்கக்கூடிய கட்சிகளையே நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவ கூட யோசிப்போம்னு காங்கிரஸ் சொல்லுது. அந்த மெயின்லகான இந்தியா கூட்டணி தட்டி பறிக்க முயற்சிக்குதா? அதை எப்படி பாஜக எதிர்கொள்ளும்? அஸ்வதாமன் கேக்குதா? அஸ்வதாமன் கேக்குதுங்களா? ஓகே. எனக்கு முன்னால பேசினவரு மீம்ஸ் வீடியோ இதே வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் இந்த வீடியோவை பார்த்தாரா கேளுங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய காலில் நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி வாங்கினதோட அவர் தடுத்தார். அந்த வீடியோவும் பார்க்க சொல்லுங்க. அது இப்ப விஷயம் இல்ல. இது ரொம்ப ஜனநாயகத்துக்கு எவ்வளவு ஒரு பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், தோல்விங்கிறாரு. மற்ற நிதி கொஞ்சம் ஜெயிச்சுச்சா, ஆட்சி அமைச்சிருச்சா என்ன? இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமா 10 மார்க் 12 மார்க் எடுக்கிற பசங்க எல்லாம் 35 மார்க் எடுத்த உடனே அப்படியே சந்தோஷமா வந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க 3rd ரேங்க் எடுத்துட்டாங்கன்னா உடனே எழுதிட்டு இருப்பாங்க. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறது சூழ்நிலை. நாங்க தான் ஜெயிச்சிருக்கிறோம். நீங்க 145 MP நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க சார், அது ஜஸ்ட் பாஸ்ன்றாங்க. அப்ப 145 சீட் வச்சிருந்தாரு. என்ன பாஸ்? பாஸ் இல்ல, ஃபெயில் தான். ஃபெயில் தான். 273 தான் பாஸ். 272 கடந்துட்டாங்க சார். அதாவது திரும்ப நான் சொல்றேன், என்டிஏ ஆட்சின்றது மோடி வாயில எந்த இடத்துலயும் சொல்லல. அத முதல்ல இல்ல, நீங்க பாஸ் கூட இல்ல ஃபெயில்ன்றாங்க அஸ்வதாமன். பாஸ் கூட இல்ல ஃபெயில்ன்றாங்க. குறுக்கால பேசாதீங்க. நீங்க எவ்வளவு அபத்தமா பேசும்போது நான் அமைதியா தான் இருந்தேன். நான் வேற ஆன்லைன்ல வேற இருக்கேன். குறுக்கால பேசாதீங்க. 145 சீட்டை வச்சுட்டு மன்மோகன் சிங் நடத்தினார்ல ஒரு அரசு, அதுக்கு பேர் என்ன சார்? ஏன் இல்லைன்னா இங்க ஒரு மைனாரிட்டி திமுகன்னு சொல்லி இங்க திமுகவுடைய ஆட்சியை அந்த அம்மா ஒரு 5 வருஷம் கலாச்சிட்டே இருந்தாங்களே, அதுக்கு பேர் என்ன சார்? அதாவது ஜனநாயகத்துல நீங்க நல்லா பாருங்க, ஒரு எதிர்கட்சிகள் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல சட்டம் இருந்தா வரவேற்கும். அந்த சட்டம் ஏதாவது ஒரு விதத்துல மக்களுக்கு பாதிப்பாக இருப்பதாக எதிர்கட்சிகள் நினைத்தா எதிர்க்கணும். ஆனா இந்த இந்தி கூட்டணி ஃப்ரம் த வெரி பிகினிங் 2014 ராகுல் வெறும் 44 சீட்டு ஜெயிச்சப்போ பிரஸ் மீட்ல சொல்றாரு, இந்த 44 எம்பியோடைய பலம் என்னன்னு சொல்லி நீங்க பாராளுமன்றத்துல பாப்பீங்க அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு பாராளுமன்ற கூட்டத்தையும் இவர்கள் ஒழுங்காக நடத்தவே விடல. இந்த 10 வருஷத்திலே சொல்றேன். சின்ன அளவுல சீட்டுகளை வைத்துக் கொண்டே கூட காங்கிரசும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒவ்வொரு முறை பாராளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க. அந்த பிரச்சனை உண்மையான பிரச்சனையாக இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கு அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகும் அந்த பிரச்சனையை பேசியிருப்பாங்க. ஆனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் புனையப்பட்டது அப்படின்ற காரணத்தினால பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனையை கைவிட்டுருவாங்க. இல்ல அது புனையப்பட்டதா உண்மையான பிரச்சனையான்றது பேசினாதானே தெரியும். பேசுங்கன்னு தானே அவங்க காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ குரல் கொடுத்தாங்க. நான் சொல்ற கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. அது பாராளுமன்றத்துல பேசப்பட வேண்டிய விஷயமாவே இருக்காது. உதாரணத்திற்கு அதானி அவருடைய கம்பெனியை பத்தி ஏதோ ஒரு ஃபாரின் நிறுவனம் சொல்லிடுச்சுன்னு சொல்லி ஒரு தடவை பிரச்சனை பண்ணாங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அதை பத்தி பேசினாங்களா? பேசல. அதனால பாராளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவதற்காக காரணங்கள் புனைய காரணங்களுக்காக பாராளுமன்றத்தில் அந்த கருத்து பேசப்படவில்லை. இது ஒரு ஜனநாயக விரோதமான, மக்கள் விரோதமான, மோசமான ஒரு செயல்பாடு. இப்போ நாங்க ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கிறோம், அது இருக்கிறோம், இது இருக்கிறோம், என்ன வேணா பேசலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல போய் ராகுல் தாய்லாந்து கிளம்பிடுவாரு. இவங்க இங்க இருக்கிற எம்பிஸ் நேரா போய் அங்க இருக்கிற கேண்டீன்ல முந்திரி பக்கோடா சாப்பிட்டு வந்துருவாங்க. இங்க இருந்து போன 33 பேரு போன 5 வருஷம் அதை தான் பண்ணாங்க. இப்போ என்ன உருப்படியான விஷயங்கள், மக்கள் பிரச்சனைகள். இன்றைக்கு கள்ளச்சாராயத்துல 5 பேர் எங்க ஊர்ல செத்து போயிருக்காங்க. அதை பத்தி கவலை இல்லை உங்களுக்கு.
இங்க உட்காந்துட்டு நாங்க அங்க முடக்கிடுவோம், இங்க முடக்கிடுவோம், இங்க தூக்கிடுவோம். மக்கள் உங்களையும் நம்பி ஓட்டு போட்டதுக்கு ஏதாவது உருப்படியா பண்ணுங்க சார். எல்லா பக்கமும் கள்ளச்சாராயம், கஞ்சா, சிந்தட்டிக் ட்ரக், மெத்து, இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழகம். இப்ப மரக்காணத்துல 21 பேர் செத்த வடு ஆறல. அதே வட மாவட்டத்துல பகுதியில இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில 5 பேர் செத்து இருக்காங்க, 10 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. அதே பக்கத்துல சில கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இன்றைக்கு வந்து குடத்துக்குள்ள உட்காந்து சாராயம் விற்கிற காட்சிகள் வெளியாகிறது. மக்கள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு முறை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட முடியும், ஓட்டு வாங்கிட்டா போதும், இவங்க எக்கேடு கட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற பிரச்சனையை கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க. ஓகே ஓகே, நம்ம கேட்போம். நான் திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட, எவ்வளோ பேர் இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அவையை முடக்கிறது, 44 பேர் இருந்தாலும் அதான் பண்ணீங்க, இன்னைக்கு 240 பேர் இருந்தாலும் அதான் பண்ண போறீங்க, அதை எப்படி கையாளுமோ அப்படின்ற பார்வையை சொல்றாங்கல்ல. அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் முடக்குவீங்க, சபாநாயகர் யாரா இருந்தாலும் முடக்குவீங்க, எதிர்கட்சி அரசியல் தான் பண்ண போறீங்க, ஜனநாயக பூர்வமா என்ன பண்ணுவீங்க? இந்த 150 பேருடைய தகுதி நீக்கம் என்பது ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்லா இல்ல சேலம் எம்பின்னு நினைக்கிறேன், அன்னைக்கு அவர் லீவ், அன்னைக்கு அவர் நாடாளுமன்றத்துக்கே வரல, அவரையும் சேர்த்து தகுதி நீக்கம் பண்ணது இந்த பாஜக அரசு, மறந்து விட வேணாம். அது மாதிரி இவங்க வந்து ஓரலா இவங்கள்ட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கும் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடுவோம், நம்ம உட்காந்து எதா இருந்தாலும் நம்மளே மிருகபல எம்பியை வச்சு எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்துருவோம். இதுதான் வந்து 2019 பாஜக. 2024 பாஜக எப்படி தெரியுமா? சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கலன்னா கழட்டிடுவார். சிஏஏ அக்னிவீர் திட்டத்தை நிதிஷ்குமார் ஒத்துக்கொள்ளனா அவர் கூட்டணி விட்டு கழட்டிடுவார். ஏங்க இதெல்லாம் இவங்க ஒத்துக்கிட்டு போறாங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்கறது 14வது நிதிக்குழுல, நான் ஆல்ரெடி இதே சேனல்ல பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், அருண்ஜேட்லி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, சிறப்பு அந்தஸ்து பெறுவதற்கான ஆந்திர மாநிலம் தகுதியில இல்ல அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் இன்றைக்கு நீங்க நேரடியா ஆந்திர மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லிட முடியுமா? இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் பேச முடியுமா? காலில் விழுந்தது கையில் விழுந்ததெல்லாம் இன்னைக்கு மேட்டர் இல்லை. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. சிஏஏ அக்னிவீர் திட்டம், இது ரெண்டுமே நிதிஷ்குமார் அவர்களுக்கு எதிரான திட்டம். இந்த திட்டத்தை நீங்க அமலாக்கிட்டு நேரடியாக அவர் கூட கூட்டணியில் இருந்த முடியுமா? சார், நீங்க என்ன வேணாலும் பேசலாம். பாஜக மாநில கட்சியாக இருக்கும்போது அங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும். ஆனா அங்கங்க ஆளுகின்ற மாநில கட்சிகளுடைய நிலைமை என்பது அவங்க அந்த மாநிலத்து குறித்து தான், அந்த வட்டாரத்துக்குள்ள தான் அரசியல் பண்ணணும். அப்ப அந்த மாநிலத்தை காக்க வேண்டிய நிலைமை வரும்போது கண்டிப்பா பாஜக அகைன்ஸ்டா தான் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். 98ல் இவர் என்னோட சகோதரர் மதிவான சொன்னது போல ஜிஎம்சி பாலயோகி இருந்தார். அப்ப 99ல் ஒடிசாவுடைய முதலமைச்சர் கிரண் கம்பாங் சொல்லிட்டு அவர் எம்பியாகவும் இருந்தார். அந்த கிரண் அவர்களை வாக்களித்தது மூலியமாக தான் அந்த ஆட்சி கவிழ்ந்தது. அன்றைக்கு தெலுங்கு தேசத்துக்கு தான் சபாநாயகர் பதவியை கொடுத்தது பாஜக. அந்த அனுபவம் இருக்கிற காரணத்தினாலேயே இந்த முறை பாஜக கண்டிப்பாக தெலுங்கு தேசத்துக்கு சபாநாயகரை கொடுக்காது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு டைம் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்ததுக்கு காரணமே தெளிவாக பாலயோகி தான் சொல்றாங்க. அன்னைக்கு முதலமைச்சராகவும் ஒருத்தர் இருக்கிறாரு, எம்பியாகவும் இருந்த கிரண் கம்பாங்க அன்றைக்கு வாக்களித்தது மூலியமாக தான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதை இன்றைக்கு ஞாபகப்படுத்தி கொண்டுதான் பாஜக நேரடியாக சபாநாயகர் பதவியை இவர்களுக்கோ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ இல்ல நிதிஷ்குமார் அவர்களுக்கோ தரமாட்டாங்க. சரி, அதை ஒரு பக்கம் நவுத்தி வச்சிருவோம். நீங்க எல்லா பொருளையுமே விவாதத்துக்கு உள்ளாக்கி தான் பண்றீங்களா? ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பரப்புரை நேரத்தில் கூப்பிட்டாரு, வாங்க நேரடியாக விவாதிப்போன்ட்டு ஒற்றை உட்கார்ந்து நேரடியாக எந்த பொருளையும் விவாதிக்க எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக தயாரா இருக்கிறாரு. அப்ப உங்களுடைய இந்திய நாட்டு பிரதமர் ஏன் வாய் திறந்து பேச மாட்டாரு, விவாதம் பண்ண மாட்டாரு? சார், 2014 இருந்து 2024 வரைக்கும் எத்தனை பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்ணீங்க? 2004 இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் சொல்றேன். நீங்க கொண்டு வரதெல்லாம் விவாதத்துக்கான விஷயம் இல்ல, பிரச்சனை பண்ணி அவைய முடக்கிறது. உண்மையான விஷயமா இருந்தா நாங்க விவாதிச்சிருப்போம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க கொண்டு வர சட்டமே ஏத்துக்காத சட்டம் தானே சார்? சார், இங்க பாருங்க, நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க, அதுல மதத்தை உள்ள நுழைப்பீங்க. ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க, அது இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்தும். இந்த சட்டத்துக்கெல்லாம் ஆதரவு தரணும்னு எதிர்க்கட்சிகளை எப்படி சார் விரும்புறீங்க? நான் தெரியாம கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. இல்ல கர்நாடகாக்கு எல்லா நதிகளையும் ஒன்றாக்கிடுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிச்சா? இல்ல, கேட்கிற எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளையுமே ஒன்றிணைத்துருவோன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க, அதற்கு காங்கிரஸ் கட்சியோ யாராவது ஒரு கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குதான்னு பார்ப்போமே. ஏங்க, நீங்க ஒரு கட்சியை மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்துட்டு கட்சி ஆதரவு தரணும்னு சொன்னா எப்படி ஆதரவு தருவாங்க? நீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுருங்க.
ரெண்டாவது பிரச்சனை, நீங்க சபாநாயகருடைய பதவி என்பது துணை சபாநாயகர் 2014 தம்பிதுரை அண்ணனுக்கு தான் வழங்கினாங்க. இந்த முறை நீங்க துணை சபாநாயகரா இரண்டாம் பெரும் கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி, நீங்க கொடுத்துருவீங்களா? அந்த மாண்பு உங்கள்கிட்ட இருக்கா? நாடாளுமன்ற மாண்பு இருக்கா? நீங்க வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா, நான் என்ன கேட்கறது, இப்போ சிவசேனால ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க இருக்கக்கூடிய கட்சியோட கொறடா சொல்றாரு, 5 MP வச்சிருக்கவங்களுக்கு அமைச்சர் கொடுக்குறீங்க, 7 MP இருக்கிறவங்களுக்கு இணையமைச்சரான்னு கேள்வி கேட்கிறாரு. அப்ப ஒவ்வொரு இடத்திலையுமே இவர்களுடைய கூட்டணியில மிகப்பெரிய விரிசல் இருக்கிறது. அதுதான் சொல்றேன், என்டிஏ அலையன்ஸ்ல இந்தியா கூட்டணியோட ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு தெளிவா சொல்றேன். இதுதான் ராகுல் காந்தி அவர்களும் சொன்னார். ஓகே ரவிச்சந்திரன், மோடி வந்து முன்னாடி ஆட்சி நடத்தியிருக்காரு, கூட்டணி சர்க்கார் நடத்தினது இல்லை, கூட்டணி ஆட்சி நடத்தினது இல்லை. குஜராத்தில் நடத்தியிருக்காரா? இல்லை. அப்போ கூட இருக்க 2 பேருமே குடைச்சல் கொடுக்குறவங்க எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டி ஓடுன்னு கேட்குறேன். சந்திரபாபு நாயுடு ஐயாவும் சரி, நிதிஷ் சாரும் சரி, கண்டிப்பாக குடைச்சல் கொடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அந்த மாதிரி கனவுகள் ஏதாவது இருந்தால் பகலில் தூங்குறதை நிறுத்திட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சிடும். ஏன்னா நிதிஷ்குமார் 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க சார் இருந்தாரு பாருங்க, அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? அப்படி பார்த்தா 6 மாசத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாருன்னு கூட நீங்க கேட்கலாம். அவர் 2 முறை போனாரு, அங்கே மரியாதை இல்லை, நேர்மை இல்லைங்கிறதுனால தான் திரும்ப வந்திருக்காரு. அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாருங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிருக்கணும். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் மட்டும் இல்லை, சிவசேனாவும் அதே மாதிரி தான் கூட்டணியை முறைச்சிட்டு 2 வாட்டி தப்பு பண்ணாங்க, 2 வாட்டியும் விட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்சி மாறிச்சு, அதில் எல்லாமே நேர்மையாக இருந்தது. என்னோட கேள்வி என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மந்திரி சபை அமைக்கும் போது ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பார்த்தீங்களா? ஐயோ நாயுடு கேள்வி கேட்பார், ஐயோ நிதிஷ்குமார் கத்தி எடுத்து வெட்டிடுவார். எங்கேயாவது நீங்கள் இந்த மந்திரி சபை அமைக்கிறதுல ஒரு சின்ன அரசல் புரசல் ஏதாவது ஒன்று இருக்கிறத பாத்தீங்களா? யார் எங்க இருக்காமோ ஏன் அஜித் பவார் அணியில இருந்து யாரும் வந்து பாருங்க, அஜித் பவாருங்கிறது நீங்க வாஷிங் சார் பிரபுல் பட்டேல் ஒத்துக்கலையே. நான் வரேன் ஐயா. அஜித் பவாரை நாங்கள் இன்னும் வாஷிங் மிஷினில் போடணும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டசபை தேர்தல் போது அவருக்கு என்ன ஆகணுமோ அதை பண்ணிட்டு போயிடுவோம், வாஷிங் மிஷினில் போடுவோம், வேற ஒன்றும் இல்லை. இல்லைங்க, வாஷிங் மிஷினில் அஜித் பவார் நேரடியா இடி ரைடு வச்சு நாங்க மிரட்டுவோம் பகிரங்கமா பாருங்க, அவ்வளவு தெளிவா சொல்றாரு. இல்ல சார், எதிர்க்கட்சி சொல்ற நீங்களே சொல்றீங்க ஈடி கடையெல்லாம் இல்ல. பாருங்க, வாஷிங் மிஷினுங்கிறது ஈடி இல்லைங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. டிடிஎஸ் ரவி சார் ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொன்னேங்கிறத ஏன் திசை திருப்புறீங்க? அதாவது அஜித் பவார் ஐயா பேசியிருந்தாருன்னா, அவருக்கு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல்னு ஒன்று இருக்குது, அதனால் பேசியிருந்தாருன்னா அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போவோம். நிதிஷ்குமார் ஐயாவோ சந்திரபாபு ஐயாவோ ஒன்றும் பேசல, அதோட மேட்டர் முடிச்சுக்கோங்க. 2016 கருணாநிதி ஐயா இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. ரிசல்ட் வந்த அடுத்த 2 நாள்லேருந்து அவர் என்ன சொன்னார், இந்த ஆட்சி கவுந்துரும், நாங்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் இங்கே வர்ற தயாராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். எடப்பாடி ஐயாவே அந்த ஆட்சியை அழகாக முடிச்சுட்டு தான் கிளம்பி போனார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எம்பி வந்து களையறதுக்கான ஏற்பாடோ கூச்சலுக்கான ஏற்பாடோ பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. 2 பேர் இருக்கிற இடத்துல ராஜாவாக இருக்கிற நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் 26 பேர் இருக்கிற இடத்துல போய் இன்னொரு கூஜாவாக உட்கார்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. தேர்தல் காலத்திலேயே பத்திரிகையை சந்திக்காதவர் ராகுல் ஐயா. நீங்கள் சந்திச்சு போனீங்களா? ராகுல் ஐயாட்ட பேட்டி கேட்டீங்களா? பத்திரிகையில் ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு? பிரஸ் மீட்னு எனக்கு தெரிஞ்ச அவர் கொடுத்தது வந்து ரிசல்ட் வந்த அன்னைக்கு ராகுல் வந்து பிரஸ் மீட்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கேமராக்களோட இருக்க போட்டோ. நீங்க சொல்றது என்ன பிரஸ் மீட் தெரியுமா? இந்த மாதிரி பிரஸ் மீட்ட மோடி என்னைக்கு பார்த்தாருன்னு கேக்குறேன். நீங்க தப்பா சொல்லிடாதீங்க. நீங்கள் சொல்கிறது உத்தரப்பிரதேசில் உட்காந்துருக்கும் போது ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4 பத்திரிகையை சந்திக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து இங்கே இருக்கக்கூடிய கொண்டாலம்பட்டியில் இருக்கக்கூடியவங்க கூட சந்திப்பாங்க. அந்த கதைக்கு நான் வரல. நான் சொல்றது மோடி ஐயா சந்திக்கிறது இல்லைங்கிறது நீங்க சொல்றதாக இருந்தா சந்திக்க மாட்டாரே சார். மோடி ஐயா கிட்டத்தட்ட 80 பத்திரிகைகளுக்கு இந்திய நாட்டு பிரதமர் சந்திக்க மாட்டாரே ஐயா. 80 பத்திரிகைகளுக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு. எங்க கொடுக்கணுமோ அதை அவர் செய்ய தெரியும். யாரா இருந்தாலும் முறையா அதுக்கான காலகட்டத்தோட அவர் செஞ்சுட்டு போவார். 136 எம்பி மேல இந்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கிட்டாங்கிற குற்றச்சாட்டு வந்து அவங்கள பதவியேற்க விடக்கூடாதுங்கிற ஒரு இது வந்து ஜனாதிபதி கிட்ட போயிருக்கு. இப்போ நீதிமன்றத்தில் அது என்ன முடிவாகுங்கிறத பார்த்துட்டு முதல்ல இவங்கெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் உட்கார்ந்தா நல்லது. எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? மெஜாரிட்டி இருந்த போது 40 பேரை வச்சுக்கிட்டே இவங்க வந்து கூச்சல் பண்ணி ஒரு முறையும் பாராளுமன்றத்தை நடத்த முடியாமல் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட 230 நாள் இருக்குங்கிறதுனால பாராளுமன்றத்தை நடத்த விட்டாங்கன்னா
அந்த ஜனநாயகத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். வேற எதுக்காக காத்துட்டு இருக்கோம்? 5 வருடம் 5 வருஷம் எந்த தொல்லையும் இல்லாமல் நீங்க சொல்ற சிஏஆ இருந்தாலும் யூசிசியா இருந்தாலும் அக்னிவீரா இருந்தாலும் அதாவது அக்னிபத்தா இருந்தாலும் எல்லாமே தெள்ள தெளிவா நிறைவேறும் அப்படிங்கிற உறுதியோட நீங்க இருங்க. காமன் சிவில் கோட்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அது அம்பேத்கர் ஐயா சொன்னதுங்க, நேரு ஐயா சொன்னதுங்க. ஓகே, ஸ்லீப்பர் செல்கள் இருக்காங்களா என்டிஏல கேட்கலாம். திரு மதிவாணன், ஆட்சி கவிழும் அல்லது இவங்க வெளியே வந்துருவாங்க, மாநிலத்திற்காக குரல் கொடுப்பாங்க, பாஜகவை எதிர்த்துக்கொள்வாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு வீண் நம்பிக்கை. அவங்களாம் என்டிஏல தான் தொடருவாங்க. இது நீங்கள் வந்து உற்சாகப்படுத்துவதற்காக தொண்டர்களை சொல்லிக்கலாம் அப்படின்ற பார்வையை வெளிப்படுத்துகிறாங்க. இல்லை, அதாவது சகோதரர் அஸ்வத்தமன் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசணும்னு சொன்னார்ல. நாங்கள் அதை தான் சொல்லணும். முதல் சுற்றுலேயே நான் என்ன சொன்னேன்னா, நாடாளுமன்றத்தில் தயவு செஞ்சு மோடியை வந்து உட்கார சொல்லுங்கள், விவாதம் நடத்த சொல்லுங்கள். நீங்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு எங்கே வரீங்க? நாடாளுமன்றத்தில் எதுக்குமே விவாதம் பண்ணுறதே இல்லையே. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, பொது பிரச்சனையை பேசணும்னு சொன்னால் நாங்கள் பல காலங்களாக சொல்லின்னு இருக்கோம். மணிப்பூரை பற்றி பேசுங்க, காஷ்மீரை பற்றி பேசுங்க, அருணாச்சல பிரதேசத்தை பற்றி பேசுங்க. யார் வேணான்னு சொன்னால் இன்றைக்கி எக்ஸிட் போல்னு சொல்லி ஒரு காமெடி ஒன்று பண்ணி அதில் வந்து ஒரு ஊழல் ஒன்று, பிரம்மாண்டமான பங்கு சந்தை ஊழல் ஒன்று பண்ணியிருக்கீங்களே. நாடாளுமன்றத்தை ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பதில் சொல்லுங்கள். நீட் தேர்வு நடந்த குளறுபடிகளை பற்றி பேசுங்க, யார் வேணான்னு சொன்னால். ரயில்வே விபத்தை பற்றி பேசுங்க, யார் வேணான்னு சொன்னால். இந்த அமைச்சர்லாம் எங்கே இருக்காங்க? உள்துறை அமைச்சர் வேலை செய்யறதில்ல, ரயில்வே அமைச்சர் வேலை செய்யறதில்ல, யார் இங்கே வேலை செய்கிறா? அமைச்சர் வந்து ஆய்வுல இருந்தார், நம்ம கூட செய்தி போட்டோம். எந்த அமைச்சர் ஆய்வில் இருந்தார்? அஸ்வினி வைஷ்ணவ் எத்தனை விபத்து பண்ணின்னு இருப்பார். நீங்கள் அப்படியே அவரே உட்கார வச்சுன்னு இருப்பீங்க, வேற ஆளே கிடையாது அவங்கக்கிட்ட. என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் வெளிப்படையாக பேசணும்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பேசுகிறீங்க. மகாராஷ்டிராவில் 48 ஓட்டில் ஒரு எம்பி ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறீங்க. கடைசி சுற்று வரைக்கும் 650 ஓட்டு லீடிங்கில் இருந்தது, எப்படி திடீர்னு 48 ஆச்சு? பதில் சொல்ல தயாராக இருக்கீங்களா? இன்னைக்கு எலன் மாஸ்க் சொல்கிறாருல்ல, ஹேக் செய்யப்படும் முடியும்னு சொல்லிட்டு, அதுக்கு பதில் எங்கேயாவது பேச தயாராக இருக்குங்களா பிஜேபிக்காரங்க யாராவது? இன்னைக்கு மோகன் பகவத் சொல்கிறாருல்ல, பரமாத்மா தயவு செஞ்சு போய் மக்களை பார்க்க சொல்லி மணிப்பூர் பற்றி பேசுகிறாரா? அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் யாராவது வெளிப்படையாக வந்து. என்ன மக்களுக்காக நீங்கள் ஆட்சி பண்ணிட்டீங்க, திரும்ப உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு பெருமையாக 273, அதில் நீங்கள் 33 சீட் கம்மியாக தான் வந்துருக்கீங்க. நீங்கள் ஃபெயில் மார்க் தான், நீங்கள் பாஸ் மார்க்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து 100 மார்க் எக்ஸாம் வைக்கிறீங்க, பாஸ் மார்க் என்ன 35 மார்க், பாஸ் மார்க்னா 35 தான். நீங்க ஃபெயில்ன்றதை முதல்ல ஒத்துக்கணும். அதை ஒத்துக்காம வந்து நான் ஃபெயில் ஆகல, நான் பாஸ் ஆயிட்டேன்னா தேர்தலில் எந்த இடத்துல திரும்ப சொல்றேன், நீங்க என்டிஏ கேக்குறாரு. அதாவது நாங்க பேசுற எந்த இடத்துல வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொன்னோம். மோடி ஆட்சி அமைப்பாரு, மோடிக்கா கேரண்டி நாங்களா பேசணும்? மத கலவரத்தை நாங்களா தூண்டுற மாதிரி பேசணும்? இதே மேடையில் உட்காந்து 20 தமிழ்நாட்டில் ஜெயிப்புன்னு பேசணுங்களா இங்க இருக்காங்க? யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும்? பேசுங்க பாப்போம். 400 சீட்டு வந்துடும், 350 சீட்டு வந்துடும். எங்க வந்தது? பதில் சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் கேட்குறாரு சாதிவாரி கணக்கெடுக்கிறது பற்றி, இடஒதுக்கீடு பற்றி பேசுறாரு. நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? மோடி அவர்கள் பேசுறதை பற்றி தயாரா இருக்காரா? சிறப்பு அந்தஸ்து சந்திரபாபு நாயுடு ஆந்திரா கேட்குறாரு, கொடுப்பீங்களா? கொடுத்தா திரும்ப பீகார் கேட்டால் கொடுத்துருவீங்களா? மற்ற மாநிலம் கேட்டால் கொடுத்துருவீங்களா? என்ன உங்களுடைய கருத்து, உங்களுடைய நோக்கம் என்ன? இன்னும் இஷ்யூ ரைஸ் ஆகல. முன்னாடி திரும்ப சொல்றேன், அக்னிபாத் திட்டத்தை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காரு? இல்லன்னு சொல்றீங்களா? நீங்க மிகப்பெரிய கலவரம் எங்க ஆச்சு அதிகமா? அக்னிபாத் திட்டம் வரும்போது பீகார்ல தான் நடந்தது. அன்னையில இருந்து நிதிஷ்குமார் சொல்றாரு அதை திரும்ப பெறுங்கன்ட்டு. அதை பத்தி பேச எங்க இல்ல? ஒரு நிமிஷம் சார். அதாவது முஸ்லீம் இடஒதுக்கீடு பத்தி சந்திரபாபு நாயுடு கொடுக்கணும்னு சொல்றாரு, பிஜேபி கொடுக்க ஒத்துக்குதா? சொல்லுங்க, பேசுங்க பாப்போம். கர்நாடகாவில் திரும்ப பெற்றீங்களா? எல்லாம் மறந்துட்டாங்களா மக்கள்? நீங்க இன்னைக்கு சார் பல்டி குமாரை வச்சு நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கூட்டணியில பிரச்சனை இல்லை நீங்க நினைச்சா ரொம்ப சந்தோஷம். நேரம் வரும்போது எல்லாரும் வெளில வருவாங்க. எப்போ வர போறாங்க? இப்பதானே வந்திருக்கீங்க நீங்க. நான் உங்ககிட்ட இதே இடத்துல நான் சொல்லியிருக்கேன், மோடியோட தேர்தல் பிரச்சாரத்திலேயே மோடிக்கு தோல்வி பயம் வந்துடுச்சுன்னு சொல்லி அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஸ்பீச்சே மாறி போச்சுன்ட்டு. இன்னைக்கு அவருடைய நடவடிக்கையே மாறி போச்சு, அவருடைய நடை உடை எல்லாமே மாறி போச்சு. காரணம், எப்போ யாருக்கு வைப்பாங்கன்னு அவருக்கே தெரியாது. நீங்க இன்னைக்கு அவர் ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கும்போது நீங்க சொல்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாமா சார்? நீங்க ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றீங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு காமன் சிவில் கூட உங்களால் எடுத்துன்னு வர முடியுமா? பேசுறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கீங்களா? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேச தயாரா இருக்கீங்களா? எதை பத்தி பேசுறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க? எதை பத்தி நீங்க பேச முடியாது. டம்மியா பொம்மையா ஒரு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல நீங்க உட்காரலாம், அவ்வளவுதான். கேப்போம். திரு அஸ்வத்தாமன், இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட எவ்வளவு கருத்து முரண்பாடு இருக்கு, எவ்வளவு திட்டங்கள்ல முரண்பாடு இருக்கு, இவங்களை வச்சு எவ்வளவு நாளா ஓட்ட முடியும்? அதுவரை காத்திருப்போன்றாங்க இந்தியா கூட்டணி.
இல்லைங்க, ஃபெயில் மார்க்னா 10 வருஷம் மன்மோகன் சிங் ஃபெயில் மார்க் வச்சு தான் ஆட்சி பண்ணாரு. 145 MP வச்சுட்டு முதல் 5 வருஷம் பண்ணாரு. அது ஃபெயில் மார்க்கா? மன்மோகன் வந்து சார்சோபர் சொல்லல. கூட்டணி என்பது என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையை தாண்டி இருக்கிறதா? ஆமா, பெரும்பான்மை நல்லாவே தாண்டி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அது மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறோம்னு சொல்றாரு. எப்படி இவ்வளவு தூரம் கூச்சம் இல்லாம பேசுறாருன்னு தெரியல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல கள்ளக்குறிச்சியில 13 பேர் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாராயம் அருந்தி. 60 பேர் கவலைக்கிடமா இருக்காங்க. எனக்கே ஒண்ணும் புரியல. இன்னைக்கு எந்த இங்க இது நீங்க காலையிலே நம்ம உங்க தொலைக்காட்சியில டாபிக் முடிவு பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா இது எங்கேயுமே விவாதமாக கூட ஆக்கப்படல. அட்லீஸ்ட் நாளைக்காவது இது விவாதம் ஆக்கப்படணும்ன்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். ஏன்னா 60 பேர் ஹாஸ்பிட்டல் ஆயிருக்காங்க, 13 பேர் இன்னைக்கு செத்து போயிருக்காங்க. இதை விட மக்கள் பிரச்சனை என்ன இருக்குன்றத முதல்ல சகோதரர் வந்து எனக்கு சொல்லணும். ரெண்டாவது, இந்த கூட்டணி ஆட்சி நடத்தி நரேந்திர மோடிக்கு பழக்கமே இல்லைன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அறிவுக்கு ஒவ்வாத ஒரு வாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து மெஜாரிட்டியா போன தடவை 303 MP வச்சிருந்த போது கூட எங்களுடைய அரசாங்கத்துல ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இருந்தாரு, ராம்தாஸ் அத்வாலே இருந்தாரு. இப்படி எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அமைச்சரவையில் இணைத்து கொண்டுதான் நாங்க ஆட்சி பண்ணோம். பேசும்போது என்ன பண்றாங்க பாருங்க, மிருக பலன்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். ஒரு காங்கிரஸ் உடைய ஸ்போக்ஸ் பர்சன் நினைக்கிறேன். பாருங்க, மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சி மக்களுடைய பெருவாரியான ஒரு ஆதரவை பெற்றிருக்கிற ஒரு அரசை பார்த்து மிருக பலன்னு சொன்னா, அப்ப ஓட்டு போட்டவங்க எல்லாம் மிருகங்கள்னு சொல்றாங்களா? இதுதான் எங்களுடைய ஆட்டிடியூட். அதுல மக்கள் பிரச்சனையை பேசணும், மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. நீங்க 10 வருஷத்துல எந்த மக்கள் பிரச்சனை நீங்க பேசுனீங்க? பேசுறது எல்லாமே அப்சார்டான மேட்டர்ஸ். எதுவுமே வந்து உருப்படியான விஷயங்கள் கிடையாது. எந்த சட்டத்திலேயாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு பண்ண தெரியாது. போய் கேண்டீன்ல போய் முந்திரி பக்கோடா சாப்பிட மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் மத்தவங்க கண்ணுக்கு தெரிவாங்க. முந்திரி பக்கோடா சாப்பிடுறாங்க, கார பக்கோடா சாப்பிடுறாங்க. இது விவாதம் இல்ல. பொதுவா ஒரு சரியான வார்த்தைகள் பயன்படுத்தணும். இதெல்லாம் அலோ பண்ண முடியாதீங்க. சரிங்களா? மக்கள் பிரச்சனை சிஏஏ சட்டத்தை பத்தி பேசலையா? என்ஆர்சி சட்டத்தை பத்தி பேசலையா? அக்னிபாத் திட்டத்தை பத்தி பேசலையா? பெகாசஸ் முறைகேட்டை பத்தி பேசலையா? எதை பத்தி பேசல? நாடாளுமன்றத்தை முடக்கிறீர்களே ஒழிய எந்த பில்லுல காஷ்மீரை பத்தி பேசுனீங்களா, அருணாச்சல் பிரதேச பத்தி பேசுனீங்களான்னு கேக்குறாரு. கள்ளக்குறிச்சி பத்தி பேசுங்க சார், மரக்காணத்தை பத்தி பேசுங்க சார், கஞ்சா குடிச்சிட்டு இளைஞர்கள் சாவறானே சார் தமிழ்நாட்டுல, அத பத்தி பேசுங்க சார். பார்லிமென்ட்ல பேசுங்க. இந்த நாட்டுக்குள்ள கஞ்சா போதைப் பொருள் எப்படி வந்தது? இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க. இந்த நாட்டுக்குள்ள எப்படி போதைப் பொருள் வருது? அது யாரு பொறுப்பு? இந்த நாட்டுக்குள்ள போதைப் பொருள் எப்படி வருது? பேசாதீங்க, கள்ளக்குறிச்சி பத்தி பேசுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. மணிப்பூர்ல எத்தனை ஆண்டு கலவரத்துல நடந்துருக்கு? இன்னைக்கு மோகன் பகவத் சொல்றாரு இல்ல, மணிப்பூரை போய் பார்க்க சொல்லி. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மணிப்பூர்காரன் அவனுக்கு ஓட்டு போட்டான், உங்களுக்கு ஓட்டு போட்டவன் கள்ளக்குறிச்சிக்காரன் செத்து போயிருக்கான், அத பத்தி பேசுங்க. இன்னைக்கு விவாதம் பேசுங்க. எதை பத்தி பேசுறோம்? அத பத்தி பேசுங்க. கள்ளக்குறிச்சியும் பேசணும், மணிப்பூரும் பேசணும். நாங்க எதையும் மறந்துட கவலைப்பட போறீங்க. தமிழ்நாடு முழுசும் கஞ்சா பரவலா இந்த நாட்டுக்குள்ள ரைடு பண்றாங்க சார். எதுக்கு? கடலூர் மாவட்டத்துல டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சு போச்சாம். பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வருதான்னு சொல்லி தமிழக காவல்துறை பண்ணிட்டு இருக்கு. இதுவா சார் காவல்துறையோட வேலை? கள்ளச்சாராயத்தை தடுக்கிறது தானே சார் உங்க வேலை. ஒரு நிமிஷம் சார், மனசாட்சியோட பேசுங்க சார். ஓகே சரியா குறிக்கணும். மதியம் இந்த பாருங்க, பல தடவை நாடாளுமன்றத்துல மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுத்திருக்கோம். சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம், என்பிஆர் சட்டம், அக்னிபாத் திட்டம், பெகாசஸ் முறைகேடு எல்லாத்துக்கும் நாங்க குரல் கொடுத்திருக்கோம். எந்த விவாதத்துக்கும் தயாரா இல்லாத ஒரு கட்சி பிஜேபி. தங்களுடைய கொள்கையை சித்தாந்தத்தை இன்னைக்கு நிலைநிறுத்த இன்னைக்கு மோகன் பகவத் சொல்றாரு இல்ல, மக்களை போய் சந்திக்க சொல்லி அதுக்கு தயாரா இருக்கிற மோடி அவர்கள். எந்த ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் சொல்றாரு, மக்களை போய் பாருங்க, மக்களை போய் சந்திங்க. அத பதில் நீங்க எதிர்க்கட்சி கேக்குற எதுக்கு பதில் சொன்னீங்க? ஒரு சட்டத்துக்கு எந்த ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம். ஜிஎஸ்டில பெட்ரோலை கொண்டு வரணும்னு மத்திய அரசு சொல்லுது. இன்னைக்கு பெட்ரோலை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுல பெட்ரோல் விலை மிகப்பெரிய அளவுல குறையும். மணிப்பூரை பத்தி, காஷ்மீர் பத்தி, மணிப்பூரை பத்தி
கட்சியை தான் மணிப்பூரை பத்தி ஒரு நிமிஷம் ரெண்டுமே பேசணும் இல்லைங்க. மணிப்பூரும் பேசணும், கள்ளக்குறிச்சி அவர் பேசும்போது அவர் பேசணும், நாம பேசும்போது நாம பேசணும், அவ்வளவுதானே நாகரிகம். சார் எங்களுக்கு என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் சார். ஒரு அரசியல் கட்சி பிஜேபி பேசுது, ஒரு அரசியல் திமுக பேசுது. உங்க இடம் என்ன நின்னு வேடிக்கை பாருங்க, அவ்வளவுதான். நீங்க எதுக்கு பொறுக்கி வரீங்க? நீங்க அவங்க மேல மணிப்பூர் கலவரத்தை பத்தி அதை பத்தி நாடாளுமன்றத்தில் 2 நிமிஷத்துக்கு மேல பேசுறாரு பிரதமர் அவர்கள். பேசுவோம் ப்ளீஸ். இப்ராஹிம் கார்கே, ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் கார்கே, அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கங்க. நான் சொல்றேன் ஒரே ஒரு குறுக்கீடு, சின்ன குறுக்கீடு. அதாவது நம்மளுடைய தோழர் அஸ்வத்மன் சொன்னாரு, மிருகபலம்னு சொன்னா மிகப்பெரிய வார்த்தை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்னு. ஏங்க 6000 பேர் கிட்டத்தட்ட அங்க மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றது, 300 தேவாலயங்கள் அழிக்கப்பட்டது மணிப்பூர் கலவரத்துல. அது குறித்து வாய் திறக்காத இந்திய நாட்டு பிரதமர், மோர்பி பாலத்துல 141 பேர் செத்து போயிட்டாங்க, அதை பத்தி வாய் திறக்காத இந்திய நாட்டு பிரதமரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் மிருகபலம்னு சொல்லாம என்ன சொல்லுவாங்க? ஏங்க நீட்டு மூலமா 10,000 பேர் செத்து இருக்காங்க, இங்க அனிதா செத்து போச்சு. தமிழ்நாட்டுல அஸ்வத்மன் தமிழ்நாட்டுல உங்க சகோதரி என்னுடைய சகோதரி அனிதா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இவர் சகோதரி இங்க பாருங்க, அஸ்வத்மன் ஒருத்தருங்க. அப்ப ஈவி மிஷின்ல ஒருத்த கேள்வி கேளுங்க. அஸ்வத்மன் நீங்க ஒரே ஒரு கேள்வி. அனிதா உங்களுடைய சகோதரி என்னுடைய சகோதரி இறந்து போச்சு, நீட்ட விளக்கம் கொடுக்க மாட்டீங்க, அது குறித்து விவாதம் நடத்த மாட்டீங்க, அத பத்தி பேசுங்க முதல்ல. என்னமா தமிழ்நாட்டு மீது அக்கறை இல்லாத மாதிரி சொல்றீங்கல்ல? ஏங்க நான் கேக்குறது பதில் இல்ல ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி மட்டும் பிரதர் ஒரு நிமிஷம் பிரதர் நான் அவற்றை கொண்டு பிரதர் அஸ்வத்மன் பிரதர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் பிரதர். நான் கேக்குறது உங்களுக்கு கேக்குறது, ஒரே ஒரு கேள்விங்கறீங்க. 39 தொகுதி இவிஎம். நீங்க சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. திமுக இவிஎம்ல ஒரே ஒரு கேள்வி, இந்த இதுதான் உங்க கேள்வியா? இத நான் கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? இந்திய தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? இந்திய தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கீங்க? உங்க கையில தான் வச்சிருக்கீங்க. 17,000 பேர் கேஸ் கொடுத்தாங்க, அத வாங்காத தேர்தல் ஆணையம். ஏங்க படிச்ச ஒரு அஸ்வத்மன் பேசலாமா? தேர்தல் அஸ்வத்மன் இங்க பாருங்க, வரும் சரிங்க, இருங்க இவிஎம் என்பது அட்டானமஸ் பாடி. ஒரே ஒரு கேள்வி இங்க இருப்பாங்க. ஒரே ஒரு கேள்வின்னு சொன்னா நீங்க பதறீங்க. 17,000 பேர் உங்க கண்ட்ரோல்ல கலெக்டர் தான் ரிட்டர்னிங் ஆபீசர். நான் கேக்குறேன் சார், 17,000 பேர் மனு கொடுத்தோம், நேரடியா பதிவு ஏத்தீங்களா? 17,000 பேர் நேரடியா இந்திய நாட்டு பிரதமர் உலக கொடுத்தாங்கல, கம்ப்ளைன்ட் எடுத்தீங்களா? இவங்க எல்லாம் வச்சிட்டு தான் தேர்தல் ஆணையம் செயல்படுது. உங்க கண்ட்ரோல்ல இருக்க கலெக்டர் தான் இங்க ரிட்டர்னிங் ஆபீசர். நாங்க போய் வேட்புமனுவை இங்க பாருங்க அஸ்வத்மன் இவிஎம்ல நீங்க இத டைவர்ட் பண்ணாதீங்க, ஜெயிச்சீங்கன்னு சொல்றீங்களா? இவிஎம்ல டைவர்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு விஷயம், தலைப்பு டைவர்ட் பண்ணாதீங்க. நீங்க கேட்டது மிருகபலமான்னு கேட்டீங்கல்ல இப்ராஹிம், நீங்க கேளுங்க, மிருகபலமான்னு கேட்டீங்கல்ல, 140 பேர் இறந்தாங்கல்ல. ஏங்க நான் கேக்குற கேள்விக்கு ஏங்க பதில் சொல்ல மாட்டீங்க? கேள்வி பதிலா போயிட்டு இது விவாதமா இருக்கு. ஏங்க நானும் கேக்குறேங்க, இங்க இருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். இந்திய தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? நான் மற்ற இந்திய தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? ஆட்சி கவிழாதுன்னு நம்பிக்கை கொடுக்க முடியுமா? 5 வருடம் ஆட்சி கவிழ்த்த அளவுக்கு யாருமே இல்லைங்க. ரொம்ப பெரிய அரசு அது. அந்த அரசெல்லாம் கவிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சந்திரபாபு நாயுடு ஐயா வந்து 4% இல்லைங்க, நிறைய பாயிண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இருக்கிறதுல கேள்வி கேட்டே அப்புறம் கதை. 4% இடஒதுக்கீடு இஸ்லாம் சகோதரர்களுக்கு கொடுப்பேன்னு நாயுடு சொல்லியிருக்காரு. பிஜேபி என்ன சொல்லுது? இடபிள்யூஎஸ் 10% கொடுப்பேன், ஏழையாக இருக்கக்கூடிய உயர் ஜாதி இருக்கக்கூடிய இந்த 50க்குள்ள வராதவங்க அத்தனை பேருக்கும் 10% கொடுப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு. நாயுடு அதை ஒத்துப்பாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு நிதிஷ் ஐயா என்ன பண்ணார் இந்த 8 மாசம்ங்கிறத அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமாங்கிறத அவர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கலாம். கழக அரசு கூட்டணியை வச்சுக்கிட்டே ஆட்சி செஞ்சுட்டு 67 கழக அரசுன்னு இவங்க கூப்பிடுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? என்டிஏன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். மோடி சர்க்காருங்கிறது தான் என்டிஏக்குமே. என்டிஏ இருந்தாலும் மோடி சர்க்கார் தான். ஏன்னா மோடிக்கு கேரண்டியில் தான் தேர்தலே நடந்தது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எலான் மஸ்க் என்ன சொல்லிட்டார்? இப்போ
அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த இவிஎம்ல ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்து நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? தைரியம் இருந்தா வாங்கங்கறாரு. இவிஎம்ல மோசடி பண்ண முடியும்ங்கிற ஒரு வார்த்தையே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. எலான் மஸ்க் இல்ல, யாராக அவரை வந்து பண்ண சொல்லுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேயாவது நல்லது நடக்கும்ல. அக்னிபாத்தை பற்றி என்னைக்கு ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்ட, ராகுல் காந்தி விட்டுருங்க பாவம், கேள்வி கேட்க தெரியாது. காங்கிரஸ்ல இருந்து அக்னிபாத் சம்பந்தமாக என்னைக்கு எந்த பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க? சொல்ல சொல்லுங்க. விஏஓக்களுடைய தொடர் மரணம்ங்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிற நல்ல விஷயம் இல்ல. நாங்க இப்படிதான் வந்தா நீட் தேர்வை நியாயமா நடத்துவோம். இன்னைக்கு நீட் தேர்வை எப்படி நடத்துறீங்க இந்த நாடே பாக்குது. நீங்க கூட்டணியில இருக்கிற மகாராஷ்டிரா எதிர்க்குது, நீங்க கூட்டணியில இருக்கிற பீகார் எதிர்க்குது, இன்னைக்கு வேண்டான்னு சொல்றாங்க. அதனால நீங்க நீட் தேர்வுல பண்ண குளறுபடிகள் எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தயவு செய்து மக்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னே தெரியல. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலன்றத முதல்ல உணருங்க. உங்க ஆட்சி இல்ல, நீங்க கொல்லப்புறமா ஆட்சியில நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. என்டி ஆட்சின்றத மறந்துடுங்க. நீங்க எலெக்ஷன் வந்தது, நீங்க சொன்னது நானூறு சர்க்கார் எல்லாம் பொய். மக்கள் உங்களை புறக்கணிச்சு தூக்கி வீட்டுல போட்டாங்க. ஒரு நிமிஷம், அந்த நம்பரை வந்து குடியரசுத் தலைவர் ஏத்திட்டு இருக்காரு. அவங்க தான் பதவி பிரமாணம் பண்ணி கொடுத்தாங்க. இந்திய தேர்தல் ஆணையர் நியமன மசோதா இருக்குல்ல, அது யார் இது வரைக்கும் இருந்தா? அது யார் மாத்திரம் அந்த சட்டத்தை எல்லாத்தையும் பார்த்தோம். அதனால தேர்தல் ஆணையரை மாத்தி உங்களுக்கு ஏத்த மாதிரி தேர்தலை உட்கார மகாராஷ்டிரால எப்படி ஜெயிச்சாரு ஒரு எம்பி சொல்லுங்க. 48 ஓட்ல. சரி, ஓகே, கேப்போம். அஸ்வத் சுருக்கமா ப்ளீஸ். அப்பாவை எப்படி ஜெயிச்சாரோ அப்படிதான் ஜெயிச்சாரு. அப்பாவையா கோர்ட் சொல்லிச்சு, கோர்ட் திரும்ப வந்தா ஜெயிச்சாரு. என்ன சார் லாஜிக் இது? எங்களுடைய கூட்டணி சந்திரபாபு நாயுடுக்கு விழுந்த ஓட்டு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வேணும்னு விழுந்த ஓட்டு, நிதிஷ்குமாருக்கு விழுந்த ஓட்டு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வரணும்னு விழுந்த ஓட்டு. ஜனநாயகத்துடைய பேசே புரியாம பேசுற மாதிரி இருக்கு பேசுறது. நாங்க ஒன்னும் ஆஃப்டர் எலெக்ஷன் அலையன்ஸ் கிடையாது, பிஃபோர் எலெக்ஷன் அலையன்ஸ். இங்க விழுந்த ஓட்டு நரேந்திர மோடி அவர்களுக்காக விழுந்திருக்கிற ஓட்டு. நீங்க என்ன பண்றீங்க? எப்பயுமே 12 மார்க் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு திடீர்னு ஒரு 20 மார்க் எடுத்துட்டு சந்தோஷத்துல முடிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமான விவாதங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு மசோதா இருக்கா, அந்த மசோதாவை தயவுசெய்து படிச்சு பார்த்துட்டு அதுல ஏதாவது புரிஞ்சுதுன்னா பேசுங்கன்றோம். நீங்க வந்து ஒரு சட்டசபை ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் வருவதற்கு முன்பாகவே ஒரு புனையப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு கூட்டத்தொடரை நடக்க விட மாட்டோம் அப்படின்றதுதான் உங்களுடைய டாஸ்க். 40 வச்சுதான் என்ன, 240 வச்சுதான் அதை இந்த சபையில கூடுறப்பதான் தெரியும். எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் ஒரே வரி எதிர்க்கிறது. அதாவது ஆக்கப்பூர்வமான விவாதங்களை பத்தி பேசுறாரு சகோதரர் அஸ்வதம்மன். எத்தனை முறை மணிப்பூர் குறித்து நேரடியாக விவாதம் செய்தார் இந்திய நாட்டு பிரதமர்? சிஏஏ குறித்து எத்தனை முறை விவாதம் செய்தார்? அதை தாண்டி இங்க நீட்ல இன்றைக்கு உங்களோட சகோதரி, என்னோட சகோதரி அனிதா போன்ற பல பேர் தமிழ்நாட்டில் இறந்துட்டு இருக்கிறாங்க. நேரடியா நம்மளுடைய மாநிலம் மிகப்பெரிய மழை தாக்கத்தில் உண்டாக போது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நம்ம கேட்ட பணத்தை கொடுக்காத மாநிலத்துடைய இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மீது அதிகப்படியான அக்கறை கொண்ட மாதிரி அஸ்வத்தமன் சொல்ற அரசியல் களத்தெல்லாம் மக்கள் புறந்தள்ளின காரணமாக தான் 40க்கு 40 இந்திய நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து பாப்போம். ரைட், ஓகே. இந்த நாடாளுமன்றம் வந்து அனலை கிளப்பும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அதனுடைய தொடக்கமாக சபாநாயகர் தேர்தல் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு விவாதத்தில் பங்கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.